ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் நியூ இயர்லாம் எப்படி போச்சு? ஜாலியாக செலிப்ரேட் பண்ணீங்களா? நான் ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணேன். அண்ட் இந்த நியூ இயர்க்கு ஏதாச்சும் ரெசல்யூஷனுக்கு இது எடுத்திருக்கீங்களா? யாராச்சும் அப்படி எடுத்திருந்தா என்னன்னு கீழே கமெண்ட் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். அது என்னன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆல்ரெடி டைட்டில் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே பிடிச்ச ஆலோவேரா சோப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சோப்பு தான் அது. ஆலோவேரா சோப்புன்னு சொல்றியே, என்ன இந்த கலரில் இருக்குது, பிங்க் கலராக தெரியுதே. ஆலோவேரா அப்படின்னாலே நார்மலாக க்ரீன் கலரில் வரும், இல்லைன்னா ஒயிட் கலரில் வரும். இது என்ன பிங்க் கலரில் தெரியுது அப்படின்னு பார்த்தா, இதில் நான் என்ன ஆட் பண்ணேன்னா, ஆலோவேரா கூட வந்துட்டு ரோஸ் கிளேவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு ரோஸ் ப்ளஸ் ஆலோவேரா சோப் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி தான். அடுத்து வந்து இப்போ இந்த சோப்புக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நார்மலாக நம்ம ஆலோவேரா யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே வந்துட்டு இந்த சோப்லேயும் கிடைக்கும். எல்லாருக்குமே வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து ஆலோவேரா வந்துட்டு செட் ஆகும். ஸ்பெஷலி வந்துட்டு ட்ரை ஸ்கின்னுக்கும் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே சூட் ஆகும். அதுவும் சென்சிட்டிவ்க்கு இருக்கிறதுல பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொன்னோம்னா ஆலோவேரா வந்துட்டு சொல்லலாம். ட்ரை ஸ்கின்னுக்கும் அதே மாதிரி தான். ட்ரை ஸ்கின்னுக்கு கூட நிறைய இருக்குது, ஷியா பட்டர் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். பட் சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்றவங்களுக்கு இந்த ஆலோவேரா வந்துட்டு ஒரு காட் கிஃப்ட் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். பேசிக்காக ஆலோவேராவில் என்ன யூசேஜ்லாம் வரும்னா, ஸ்கின்னை வந்துட்டு நல்லா மாய்ஸ்சர் பண்ணிக்கும். அப்புறம் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கிறனால நம்ம ஸ்கின்னு ஃபேஸ் எல்லாத்தையுமே நல்லா ஹீல் பண்ணும். இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இன்ஃபெக்ஷன்ஸு, ரேஷஸு, இச்சிங்னஸ்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்துலேயுமே இருந்துட்டு இந்த ஆலோவேரா வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அடுத்து என்ன, இந்த சன் பர்ன்ஸு, டேன்ஸ் இல்லை பர்ன்ஸு, வேர்க்குரு, இந்த மாதிரி ஹீட்டுக்கு வர எல்லா பர்ன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஆலோவேரா வந்துட்டு க்யூர் பண்ணும். அப்புறம் வந்து ஆலோவேரா ஜென்ரல் எப்படி சொல்கிறதுனா, நம்ம சும்மா ஆலோவேரா எடுத்து யூஸ் பண்ணாலே அதில் வந்துட்டு நிறைய கூலிங் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ சேம் ஆஸ் இதை நம்ம இந்த சோப்பாக யூஸ் பண்ணும்போது நமக்கு அதே மாதிரி தான் பாடியோட ஹீட் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறமா வந்து நமக்கு எதுவும் ஒரு ஹீட்னால வர ஆக்னேஸு அதெல்லாமே வந்து எல்லாமே இது வந்து தடுக்கும். ஸோ அவ்வளோதான். ஆலோவேராக்கு இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸுமே இந்த சோப்லேயும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, நானே செட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். சரி வாங்க சோப்போட மேக்கிங் வந்துட்டு பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா, என்னோட பேர் ஏஞ்சல். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், மேக்கிங் பார்க்கலாம். சரி, நமக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன தேவைப்படும், ஆலோவேரா. ஸோ அதனால நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு ஆலோவேராவோட லீஃப் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 1க்கு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற அந்த முள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். முள், அப்புறம் இந்த மேலே இருக்க தோல், அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த ஜெல்லை வந்துட்டு உள்ளே இருக்க அந்த சதையை வந்து நம்ம நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து அரைச்சிக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஆலோவேராவே எடுங்க. ஏன்னா எடுத்து 1 நாள் 2 நாள் கழித்து யூஸ் பண்ணாமல் அப்போவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ஃப்ரெஷ் ஆலோவேராஸ் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. என்னோடய பழைய வீட்டில் வந்துட்டு நான் நிறையா ஆலோவேரா வளர்த்திட்டு இருந்தேன். பட் இங்கே வந்துட்டு எனக்கு கிடைக்கல. இதுவே பக்கத்து பில்டிங்லேருந்து ஒரு திருடப்பட்ட ஆலோவேரா, அவங்களுக்கு தெரியாமல் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா 2 சைடுமே இருக்கிற தோலை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஆலோவேராவை உள்ளே இருக்க சதையை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு ஜூஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து ஜூஸ் வச்சு தான் இந்த ஆலோவேரா சோப்பை வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பின்னாடி வடிகட்டிட்டு அந்த ஜூஸை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஜூஸை வந்துட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ ஜூஸோ நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச ஆலோவேரா ஜூஸை வந்துட்டு ஸ்ட்ரெயினர் போட்டு வடிகட்டிடுங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, இந்த சின்ன வடிகட்டியில் வந்துட்டு ஜூஸை வடிகட்டி பார்த்தேன். ஆனால் அது நல்லாவே ஸ்ட்ரெயின் ஆகலை. என்னாச்சுன்னா, அந்த ஆலோவேராவோட சதைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைப்படாமல் இருந்தனால அது அப்படியே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஜூஸ் வடிகட்டுற பெரிய வடிகட்டியில் வந்துட்டு எடுத்து நான் வடிகட்டினேன். அப்போ வந்து கொஞ்சம் நல்லாவே வடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கலாம்.
இப்போது நான் ஒன்று பண்ணுறேன் பாருங்கள். இந்த சைடில் அடியில் இருக்கிறதெல்லாம் ஸ்பூனில் வடித்து போட்டேன்னா இது வந்து இப்போ பார்த்துக்கோங்க, நான் பின்னாடி சொல்கிறேன். அது வந்து நல்ல ஒரு திக்காக இருக்கிற ஜெல்லாக வந்திருக்கும். ஸோ அதையும் வந்துட்டு நான் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்து போட்டேன். இது நான் பின்னாடி சொல்கிறேன் ஏன் அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு எடுத்து வச்ச ஜூஸில் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துக்க போகிறோன்னா 123 கிராம் அளவுக்கு ஆலோவேரா ஜூஸை எடுத்து ஐஸ் க்யூப் ட்ரேயில் போட்டு அதை நம்ம நல்லா ஐஸ் கட்டியாக ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ஐஸ் க்யூப்ஸை வந்துட்டு ஃப்ரீசரில் நீங்கள் ஒரு 1லேருந்து ஒரு 2 மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 3 மணி நேரம் கூட வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது நம்ம மீன்வைல் என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட ஆயில்ஸ் எல்லாம் வந்துட்டு மெஷர் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலும் சரி, க்ளவுஸ் வந்துட்டு கம்பல்சரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ஓரளவுக்கு சேஃபாக இருந்து தான் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ராசஸே பார்த்திங்கன்னா க்ளவுஸ் போட்டுக்கணும். இப்போ அடுத்து வந்துட்டு நமக்கு இன்றைக்கி என்னெல்லாம் ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து இன்றைக்கி நான் பட்டர் எடுத்துக்க போகிறேன். இது வந்துட்டு ஷியா பட்டர். இதோட அளவு வந்துட்டு ஒரு 20 கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்க போகிறேன். இது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறனால நம்ம இப்படியே வந்துட்டு லிக்விட் சோப்பில் வந்துட்டு ஆட் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்துட்டு ஷியா பட்டரோட அளவுக்கான ஷியா பட்டர் நமக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இதை நம்ம டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மெல்ட் ஆகட்டும். அடுத்து அதுக்குள்ளே வந்து நம்ம மற்ற எண்ணெய் லிக்விட் ஆயில்ஸ் எல்லாம் வந்துட்டு மெஷர் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது என்ன ஆயிலுன்னு பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில். எந்த சோப்பாக இருந்தாலும் கோகோனட் ஆயில் கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஊரில் இருக்க ஹார்ட் ஆயில்ஸ்லேயே வந்துட்டு கோகோனட் ஆயில் வந்துட்டு ஒரு முதலிடம். ஸோ அதனால கோகோனட் ஆயில் கம்பல்சரியாக யூஸ் பண்ணுங்கள். கோகோனட் ஆயிலோட அளவு பார்த்திங்க அப்படின்னா 240 கிராம்ஸுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது கூட வந்துட்டு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணுறேன். கேஸ்டர் ஆயில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்காக ஒரு நல்ல இருக்கிறதுலே திக்கான எண்ணெய் அப்படின்னு பார்த்தாலும் கேஸ்டர் ஆயில். அது வந்து ஒரு 30 கிராம்ஸுக்கு எடுத்துக்கிறேன். கடைசியாக வந்துட்டு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்க போகிறேன். சன்ஃப்ளவர் ஆயில் வந்துட்டு ஒரு 120 கிராம்ஸுக்கு நான் எடுத்துக்கிறேன். இந்த 120 கிராமுக்கு சன்ஃப்ளவர் தான் ஆட் பண்ணணுமா அப்படின்ட்டு கிடையாது. இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதோ ஆயில் கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆல்மண்ட் ஆயிலு, ஆலிவ் ஆயிலு, ரைஸ் பிரான் ஆயில் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ண 3 எண்ணெயுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த ஷியா பட்டரை நல்லா மெல்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெல்ட்டான ஷியா பட்டரையும் வந்துட்டு இந்த லிக்விடாக இருக்கிற ஆயில்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹீட்டாக இருக்கும். பட் நம்ம உள்ளே இருக்கிற எண்ணெய்ங்க வந்துட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறனால இந்த ஆயில் ஆட் பண்ணும்போது நார்மலாக வந்துடும். ஸோ அவ்வளோதான், ஆயில்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து வச்ச ஆலோவேரா ஜூஸ் வந்துட்டு நல்லா ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் க்யூப்ஸாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இப்போ நம்ம சொல்யூஷனை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஆலோவேராவை மெஷர் பண்ணி தான் ஐஸ் க்யூப்ஸாக மாற்றணும். ஸோ அதனால் நம்ம க்யூபாக மாற்றின எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு மெஷர் கப்பில் போட்டுருங்க. இப்போ இது கூடவே வந்துட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா காஸ்டிக் சோடா ஆட் பண்ணுறோம். காஸ்டிக் சோடா வந்துட்டு எவ்வளோ ஆட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா 62லேருந்து 63 கிராம் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு ஜூஸோ ஏதோ ஒன்று ஆட் பண்ணும்போது ஃப்ரீஸ் பண்ணி பண்ணுறப்ப டைரெக்டாக இருக்கிற எல்லா அளவில் இருக்கிற காஸ்டிக் சோடாவும் எடுத்து அந்த க்யூப்பில் போட்டுருவோம். நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணுவோம். பட் நம்ம க்யூப்ஸாக இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸாக பண்ணுறப்ப எல்லா காஸ்டிக்ஸோட அளவையும் ஒட்டுக்காக போட்டு அந்த க்யூப்பில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிடும். ஏன்னா காஸ்டிக்ஸோட வந்துட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்கிறனால அது கூலாக இருக்கும், இது ஹீட்டாக இருக்கும். ரெண்டும் வந்துட்டு மிக்ஸ் ஆகும்போது ஓரளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜரில் நம்ம காஸ்டிக் சோடாவை மெல்ட் பண்ணும்போது கரைக்கும் போது அது சட்டுன்னு கரையாது. ஏன்னா நம்மளோட ஐஸ் க்யூப்ஸ் எல்லாமே வந்து என்னவாக இருக்குன்னா ஃபுல்லி லோடட் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டிஸோடு இருக்கும். ஸோ வந்து அதனால காஸ்டிக் சோடா கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு இந்த காஸ்டிக் சோடா வந்து கரையிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ ஆனாலும் நம்ம வந்துட்டு கரைக்கும் போது எல்லா பார்ட்டிகல்ஸுமே கரைஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்து தான் கரைக்கணும். ஸோ எவ்வளோ நேரம் ஆனாலும் மெதுவாக பொறுமையாக கலந்து இந்த காஸ்டிக் சோடாவை கலந்து விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாமே கலந்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில்ஸில் வந்துட்டு இந்த காஸ்டிக் சோடாவோட அதாவது ஆலோவேரா கலந்த காஸ்டிக் சோடாவை வந்துட்டு ஆட் பண்ணி
மிக்ஸ் பண்ண போகிறோம், சோப் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கே வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து நிற்கிதா, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பிஃபோராகவே ஜூஸை வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அடியில் இருக்க அந்த ஜெல் எல்லாத்தையும் வலிச்சு போட்டுட்டு இருந்தேன். அந்த ஜெல்லு தான் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி ஏதோ ஒரு மாதிரி வந்து நிற்கிது. ஸோ நீங்கள் பண்ணுறப்ப அப்படி பண்ணாதீங்க, வெறும் ஜூஸை மட்டும் எடுத்து போடுங்க, ஜெல்லை எடுக்க வேண்டாம். இப்போது இதில் வந்துட்டு நம்ம ஆயிலும் லைவ் சொல்யூஷனும் கலந்துட்டோம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுமே பிளெண்டர் போட வேணாம். ஃபஸ்ட்டு ஸ்பேட்டுலாவில் வந்துட்டு நல்லா மெர்ஜ் பண்ணுங்க. அந்த ஆயிலையும் லைவ் சொல்யூஷனையும் நல்லா மெர்ஜ் பண்ணுற அளவுக்கு கையிலேயே வந்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பிளெண்டர் போட்டால் போதும். முடிஞ்ச அளவுக்கு கையில் பண்ணுறதே பெட்டர் தான். பிளெண்டர் இல்லாத பட்சத்தில் நம்ம கையில் பண்ணிக்கலாம். இது நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆன பின்னாடி இப்போ பிளெண்டர் போட்டு நம்மளோட பதத்துக்கு கொண்டு வர போகிறோம். அதாவது அந்த இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வர போகிறோம். அதுக்கு மேலே திக்காக ஆச்சு அப்படின்னா நீங்கள் மோல்டில் ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படின்றப்ப ஈஸியாக வந்துட்டு மோல்டில் போர் பண்ணிக்கலாம். நமக்கு வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தா எதுவுமே ஆகாது. ஸோ ஓரளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இதில் எந்த எசென்ஷியல் ஆயில்ஸுமோ எதுவுமே ஆட் பண்ணலை. உங்களுக்கு எதாவது எசென்ஷியல் ஆயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் பிளெண்ட் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயில்ஸ் எப்பயுமே வந்துட்டு நம்ம மோல்டில் பேட்டரை ஊற்றுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஊற்ற போகிறோம் அப்படின்னா இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் எசென்ஷியல் ஆயில்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பேட்டர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் வந்து இதை வந்து வெறுமனே ஒயிட் கலராக ஆட் பண்ணாமல் இது கூட வந்துட்டு பிங்க் க்ளே, அதாவது ரோஸ் க்ளே வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு பவுலில் 1 இல்லைன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் க்ளே எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில், கொஞ்சமாக இந்த சோப் பேட்டரை வந்துட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த ஒரு லம்ஸுமே இல்லாத அளவுக்கு அந்த ரோஸ் க்ளே வந்துட்டு நான் கலக்கிக்க போகிறேன். கலக்கிட்டு ஒரு போர்ஷனில் வந்துட்டு சும்மா டிசைன் பண்ணுறதுக்காக கலர்ஃபுல்லாக தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இன்றைக்கி இந்த ரோஸ் க்ளேவை வந்துட்டு இந்த ஆலோவேரா சோப் கூட கலந்துக்க போகிறேன். இந்த சோப்புக்குன்ட்டு இல்லை, எந்த சோப்புக்குனாலுமே நீங்கள் வந்துட்டு க்ளேஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு கலரிங்க்காக ஒரு கலர் ஏஜெண்ட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளே வந்துட்டு அந்த மாதிரியும் நமக்கு மல்டிபர்பஸாக யூஸ் ஆகும். ஸோ இப்போது வந்து நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்ச அந்த ஆலோவேரா சோப் பேட்டரை வந்துட்டு மோல்டில் நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண பின்னாடி ஸ்பேட்டலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு எந்த வேஸ்டேஜுமே ஆகாது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வலிச்சு போட்டுட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. உள்ளே ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா கூட அது வெளியே வந்துட்டு ரிமூவ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன டிசைன் பண்ண தோணுதோ எப்படி வேணால் நீங்கள் போட்டு உங்கள் சோப்பை டிசைனாக கஸ்டமைஸ்டாக பண்ணலாம். ஏன்னா இது உங்கள் சோப், யாரும் எந்த கேள்வியும் கேட்க போகிறது கிடையாது. உங்களுக்கு எப்படிலாம் டிசைன் பண்ண தோணுதோ அப்படிலாம் உங்கள் சோப்பை வந்துட்டு சூப்பராக க்ரியேட்டிவாக வந்துட்டு கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணுங்கள். ஏன்னா கோல்ட் ப்ராசஸ் சோப்பில் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ண முடியும். ஸோ எனக்குமே ரொம்ப 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 பிடிச்ச போர்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக நம்மளோட சோப்ஸில் வந்துட்டு கொண்டு வரது தான் எனக்கும் பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் இப்போ அதிகமாக வந்துட்டு கோல்ட் ப்ராசஸ் சோப்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒன்று ரெடி பண்ணி விட்டுருங்க, ஏதோ ஒரு டிசைனை ரெடி பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். ஸோ சோப் மேக்கிங் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம க்யூரிங்கில் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் கட் பண்ணி பார்த்துடலாம். இப்போது வந்து ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். ஆக்சுவலி எனக்கு மோல்டு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஒரே நாளில் எடுத்துட்டேன். 2 நாள் கூட இல்லை, நான் ஒரே நாளில் மோல்டுக்காக அன்மோல்ட் பண்ணிவிட்டு அதனால சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் செட் ஆகாமல் அங்கங்கே பிசுறு தட்டுச்சு. ஸோ மற்றபடி ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப கொலகொலன்லாம் இல்லை, நார்மலாக இருந்துச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். என்ன சைஸில் வேணுமோ என்ன வெயிட்டில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி இந்த சோப்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ஃபார்முலாவில் இதே மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வரும். ஆயில்ஸை வேணால் நீங்கள் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி மாற்றிக்கலாம். அப்புறம் வேறு ஏதாச்சும் இதில் புரியல, டவுட் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேறு ஏதாச்சும் சோப்ஸ் பற்றி உங்களுக்கு மேக்கிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி சோப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி காட்டணும் அப்படின்றதே எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோஸையும் போட பார்க்குறேன். அண்ட் அவ்வளோதான். இந்த சோப் மேக்கிங் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், அதுலேயும் வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே ரிப்ளை பண்ண பார்க்குறேன். அண்ட் அவ்வளோதான். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.